வணக்கம். யோசிச்சு பாருங்க. உலகத்துல பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் நம்புற 3 பெரிய மதங்களுக்குள்ள ஒரு பொதுவான விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களாம்? யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம். இது ஒரு ஆன்மீக குடும்பம் மாதிரி ரொம்ப ஆழமா இணைக்கப்பட்டிருக்கு. சரி, அது எப்படி பிரிஞ்சது, எங்கெல்லாம் ஒன்னா சேருதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மதங்களோட பரந்த அளவை பாருங்க. நம்ம கோடிக்கணக்கான மக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். கிறிஸ்தவம் கிட்டத்தட்ட 2.4 பில்லியன், இஸ்லாம் 1.9 பில்லியன் மக்களை நெருங்குது. யூதம் ரொம்ப சின்னதா இருந்தாலும் சுமார் 15 மில்லியன் பின்தொடர்பவர்களோட உலகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த எண்கள் வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல, இது உலகளாவிய கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் வடிவமைக்கிற கதைகள். இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, அவங்களுடைய பொதுவான வேர்கள், முக்கியமான நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், அப்புறம் இந்த உலகத்துல அவங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு தான் ஆராய போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு பெரிய ரொம்ப பழமையான மரத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம், இது மூணும் வேற வேற திசையில வளர்ற 3 பெரிய கிளைகள். ஆனா எல்லாமே ஒரே வேர்ல இருந்து தான் தனக்கு தேவையானதை எடுத்துக்குது. அந்த பொதுவான தோற்றத்தை பத்தி இப்போ பாப்போம். இந்த டைம்லைனை பாருங்க. இது இந்த மதங்களோட ஆழமான சரித்திரத்தை காட்டுது. யூதம் கிட்டத்தட்ட 4000 வருஷம் பழமையானது, அதாவது பிரமிடுகள் கட்டப்பட்ட காலத்துல தோன்றுனது. அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழிச்சு ரோமானிய பேரரசு இருந்தப்போ கிறிஸ்தவம் தோன்றுச்சு. அப்புறம் கிபி 610ல இஸ்லாம் அரேபியாவுல வெளிப்பட்டது. இந்த காலவரிசை அது தோன்றின வரிசையை மட்டும் சொல்லல, அது வளர்ந்த உலகத்தோட நீண்ட காலத்தையும் நமக்கு காட்டுது. அப்போ ஏன் இத ஆப்ரஹாமிய மதங்கள்னு சொல்றோம்? ரொம்ப சிம்பிள். ஆப்ரஹாம்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். கடவுள்கிட்ட செஞ்ச ஒரு உடன்படிக்கைக்காக 3 மதங்களுமே அவரை மதிக்கிறாங்க. இந்த பொதுவான ஆன்மீக மூதாதையர் தான் இந்த வெவ்வேறு நம்பிக்கைகளை இணைக்கிற அடித்தளம். இதுதான் இவங்களோட ஃபேமிலி ட்ரீயோட அடிமரம்னு கூட சொல்லலாம். சரி, அவங்களோட பொதுவான வரலாற பார்த்தாச்சு. இப்போ அவங்களோட நம்பிக்கைகள் என்னன்னு ஆழமா பார்ப்போம். கடவுள், தீர்க்கதரிசிகள், தீய சக்தி, இதையெல்லாம் அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதான் அவங்க உலக பார்வையை வடிவமைக்குது. இங்க தான் சில முக்கியமான வித்தியாசங்கள் வருது. யூதர்களும் முஸ்லிம்களும் ரொம்ப கண்டிப்பா ஒரே ஒரு கடவுளை மட்டுமே வணங்குறாங்க. அவரை எலோஹிம், அல்லான்னு சொல்றாங்க. ஆனா கிறிஸ்துவத்துல கடவுளை நம்பினாலும் இயேசுவ கடவுளோட மகனா வணங்குறாங்க. மோசே, முகமது, அப்புறம் கிறிஸ்தவத்துல முக்கிய நபரான புனித பவுல், இவங்களாம் ரொம்ப மதிக்கப்படுறாங்க, ஆனா வணங்கப்படுறதில்ல. இது ஒரு பெரிய அடிப்படை இறையியல் வித்தியாசம். தீய சக்திய பத்தின அவங்களோட கருத்துக்களும் ரொம்ப சுவாரஸ்யமானது. யூதத்துல சாத்தானுங்கிறது மனுஷங்களோட நம்பிக்கையை சோதிக்கிற ஒரு எதிரி மாதிரி செயல்படுறார். ஆனா கிறிஸ்தவத்திலயும் இஸ்லாத்லயும் பிசாசு அல்லது ஷைத்தான் கடவுளுக்கு எதிரா கலகம் செஞ்ச ஒரு உருவமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம 3 மதமுமே ஒரு கடைசி கால ஏமாற்றுக்காரனை பத்தி எச்சரிக்குது. அதாவது உலகத்தோட இறுதி கட்டத்துல மனிதர்களை வழித்தவரச் செய்ய ஒருத்தர் வருவார்னு நம்புறாங்க. நம்பிக்கைகளை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நடைமுறைக்கு வருவோம். கோடிக்கணக்கான மக்கள் தங்களோட மதத்தை அன்றாட வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கிறாங்க? வாங்க அவங்களோட புனித நூல்கள், வழிபாட்டு இடங்கள், சடங்குகள் பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு வழிகாட்டி நூல் இருக்கு. யூதத்துக்கு தனாக், கிறிஸ்தவத்துக்கு பைபிள், இஸ்லாத்துக்கு குரான். அதே மாதிரி அவங்க கூடுற இடங்கள் ஜபா ஆலயம், தேவாலயம், மசூதி. அங்க ராபி, பாஸ்டர், இமாம்னு ஆன்மீக தலைவர்கள் அவங்க சமூகத்தை வழிநடத்துறாங்க. இதெல்லாம் தான் அந்தந்த மதங்களோட அஸ்திவாரம். பிரார்த்தனை தான் அவங்க வழிபாட்டோட மையம். யூதர்களோட அமிதா ஒரு அமைதியான பக்தி, கடவுளுக்கு முன்னாடி பயபக்தியோட நிக்கிறது. கிறிஸ்தவ வழிபாட்டு முறை ஒரு சமூக அனுபவம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாடி பிரார்த்திக்கிறது. இஸ்லாமிய சிலா ரொம்ப ஒழுக்கமான ஒரு வழிபாடு. ஒரு நாளைக்கு 5 தடவை மெக்காவை நோக்கி வணங்குறது. நாள் முழுக்க கடவுள் மேல இருக்கிற அர்ப்பணிப்பை இது காட்டுது. வருஷம் முழுக்க வர்ற பண்டிகைகள் அவங்க நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்குது. யூதர்களோட யோம் கிப்பூர் செஞ்ச பாவத்துக்காக வருந்தும் ஒரு புனிதமான நாள். கிறிஸ்துமஸ் உலகமே கொண்டாடுற ஒரு நம்பிக்கை திருவிழா. அதே மாதிரி இஸ்லாத்தோட ஈத் அல் அதா தியாகத்தையும் விசுவாசத்தையும் கொண்டாடுற ஒரு சந்தோஷமான பண்டிகை. சரி, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றது பத்தியும் நாம இறந்த பிறகு என்ன நடக்கும்னு இந்த மதங்கள் என்ன சொல்லுது? அவங்க அறநெறி, விதி, மறுமை பத்தின கருத்துக்களை இப்போ பார்க்கலாம் வாங்க. யூத மதத்துல திக்கோன் ஓலம்னு ஒரு அருமையான கான்செப்ட் இருக்கு. இதோட அர்த்தம் உலகத்தை சரி செய்வது. அதாவது சமூக நீதிக்காக போராடி இந்த உலகத்தை ஒரு நல்ல இடமா மாத்துறது ஒவ்வொருத்தரோட கடமைன்னு இது சொல்லுது. ஆனா கிறிஸ்துவம் இதுக்கு நேர்மாறா மனசுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை வலியுறுத்துது.
அன்பு, இரக்கம், இதுதான் முக்கியமான நற்பண்புகள். வெளியுலகத்தை சரி பண்றதை விட நமக்குள்ள இருக்கிற அகந்தைய மாத்தி எதிரிகள் கிட்ட கூட அன்பு காட்டுறதுதான் முக்கியம்னு சொல்லுது. இஸ்லாத்துல ஒரு பெரிய போராட்டத்துக்கு பேரு ஜிஹாத். இந்த வார்த்தைய நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதோட உண்மையான அர்த்தம் ஒரு நல்ல மனுஷனா மாறுறதுக்காக நமக்குள்ளேயே நடத்துற ஒரு ஆன்மீக போராட்டம். தீமைக்கு எதிரா போராடி சமூக நன்மைக்காக தியாகம் செய்றது. இது சுய முன்னேற்றத்துக்கான ஒரு ஆழமான பயணம். 3 மதங்களுமே மறுமையில ஒரு பரிசு கிடைக்கும்னு வாக்குறுதி கொடுக்குது. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அழகான சித்திரத்தை நமக்கு காட்டுது. யூதத்தோட ஓலம் ஹாப்பா, அமைதியான ஒரு நித்திய ஓய்வு. கிறிஸ்தவ பரலோகம், கடவுளோட சந்தோஷமா வாழ்ற ஒரு தெய்வீக ராஜ்யம். இஸ்லாத்தோட ஜன்னா, ஆறுகளும் பசுமையும் நிறைஞ்ச ஒரு அழகான தோட்டம். எல்லாமே அமைதியையும் நிறைவையும் தேடுற நம்பிக்கைகள்தான். ஆனா பரிசுக்கு எப்பவும் ஒரு மறுபக்கம் இருக்கு. அது தண்டனை. யூதத்தோட கெஹன்னா, கிறிஸ்தவத்தோட நரகம், இஸ்லாத்தோட ஜஹன்னம். இது எல்லாமே நாம செய்யற செயல்களோட விளைவுகள் எவ்வளவு தீவிரமானதுன்னு நமக்கு உணர்த்துற இடங்கள். நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இங்க இந்த மதங்கள் வரலாற்றிலயும் சரி, இன்னைக்கும் சரி, உலகத்துல எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மதங்கள் வெறும் நம்பிக்கைகள் மட்டுமில்ல, சரித்திரத்தையே மாத்தி அமைச்ச பேரரசுகளை உருவாக்கினோம். தாவீது ராஜா ஆண்ட இஸ்ரேல் ராஜ்யத்திலிருந்து கான்ஸ்டன்டைன் மாத்தின பைசன்டைன் பேரரசு வரைக்கும், அப்புறம் இஸ்லாத்தோட பரந்த அப்பாசித் கலீஃபகம் வரைக்கும் இவங்களோட தாக்கம் அரசியல், கலை, அறிவியல்னு எல்லாத்துலயும் இருக்கு. இன்னைக்கும் அவங்களோட செல்வாக்கு தொடருது. ஆனா அவங்களோட மக்கள் தொகை மாறிடுச்சு. யூதத்தோட இதயம் இஸ்ரேல். உலகத்துல அதிக கிறிஸ்தவர்கள் இருக்கிறது அமெரிக்கால. ஆச்சரியமா இருக்குல்ல? உலகத்துல அதிக முஸ்லிம்கள் இருக்கிறது மத்திய கிழக்குல இல்ல, இந்தோனேஷியால. இது எவ்ளோ தூரம் இந்த மதங்கள் பரவி இருக்குன்னு காட்டுது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள், பல கண்டங்கள்னு இவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அவங்களோட வாழ்த்துக்களை கேளுங்க. யூதத்துல ஷலோம், கிறிஸ்தவத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, இஸ்லாத்துல அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரே அர்த்தம்தான், சமாதானம். இங்கேதான் நம்ம பயணம் ஒரு முழு வட்டத்துக்கு வருது. வெவ்வேறு கிளைகள், தனித்துவமான அடையாளங்கள், ஆனா எல்லாமே ஒரே வேர்ல இருந்து தான் வளருது. அது சமாதானத்துக்கான ஒரு தேடல். அப்போ நான் உங்களை இந்த கேள்வியோட விட்டுட்டு போறேன். சண்டைகளும் பிரிவினைகளும் நிறைஞ்ச இந்த உலகத்துல இந்த 3 பெரிய மதங்களையும் இணைக்கிற அந்த சமாதானம்ங்கிற பொதுவான வேரை நாம புரிஞ்சுக்கிட்டா ஒரு நல்ல இணக்கமான எதிர்காலத்தை நம்மால உருவாக்க முடியுமா? இத பத்தி யோசிச்சு பாருங்க.